அடுத்ததாக துலாம் ராசி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. அதே போல் 7ஆம் இடம்ன்றது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், உறவுகள், அப்படி பார்க்குறது நண்பர்கள், இவையெல்லாம் குறிக்கக்கூடியவர் செவ்வாய், கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய். அப்படி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வர, கன்னி ராசிக்கு, பகை வீட்டுக்கு. இப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பாதிப்பை கொடுப்பாரே, குடும்பத்தில் பிரச்சனை, 7ஆம் இடத்துல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை அப்படின்னா நிச்சயம் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் 12ல் செவ்வாய் இல்லை. செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த எந்த கிரகமும் 12ல், சுக்கிரன், குரு எல்லாருமே சேர்த்தாலும் செவ்வாய் 12ல் இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால், அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சிம்ம ராசி, அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையில் 12ல் அமர்கின்ற செவ்வாய் பாதிப்பை தரமாட்டார். அதுதாங்க கோச்சாரப்பல். கோச்சாரப்பல் பொதுவாக அப்படியே 12ல் செவ்வாய் உங்களுக்கு இப்படி கொடுத்துருவா அப்படி கொடுத்துருவான்ட்டு சொல்லிகிட்டே போயிடலாம். எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கோச்சார வேதையை மறந்துடுறாங்க. இல்லை, அவங்களுக்கு தெரியல.